திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மையப்பகுதியில் உள்ள கிளை நூலகத்தின் மேற்கூரை சிதிலமடைந்து எப்போது விழுமோ என்ற நிலையில் உள்ளதால் தமிழ்நாடு அரசு புதிய நூலக கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி தமிழகம் முழுவதும் கள ஆய்வு மேற்கொண்டு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், அவர்களுடைய கோரிக்கைகள், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் கள ஆய்வு மேற்கொண்டு அவற்றை அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்லும் முக்கிய பணியை தொடர்ந்து செய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த தமிழக அரசு ஏற்படுத்தப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன, தற்போது உள்ள நூலகங்களின் நிலை எவ்வாறு உள்ளது என்பது குறித்து தொடர்ந்து கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம். தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மையப்பகுதியில் உள்ள மாவட்ட கிளை நூலகம். இந்த நூலகமானது முழு நேர நூலகமாகவும் செயல்பட்டு வருகிறது. இந்த நூலகத்தில் 13,500 வாசகர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து இந்த நூலகத்திற்கு நாள் ஒன்றுக்கு காலை மாலை என இரு வேளையிலும் 100க்கும் மேற்பட்ட வாசகர்கள் செல்கிறார்கள். அது மட்டுமின்றி குரூப் 1, குரூப் 2 என போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களும் இந்த நூலகத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்கள் அருகிலே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களும் தங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள இந்த நூலகத்தை பயன்படுத்தி கொள்ள முக்கிய இடமாக இந்த நூலகம் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த நூலகத்தில் உட்புறமாக மேற்கூரைகள் முழுவதுமாக சிதலமடைந்து சிமெண்ட் பூச்சுகள் அனைத்தும் உதிர்ந்து உள்ளே உள்ள கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு தற்போது இருக்கிறது. மேலும் இந்த கட்டிடத்தின் மேற்கூரை எப்போது இடிந்து விழுமோ என்ற ஒரு அபாய நிலையத்திலும் இருக்கிறது. இதன் காரணமாக இங்கு வரக்கூடிய வாசகர்கள் மிகவும் அச்சத்துடனே உள்ளே சென்று அமர்ந்து படித்து வருகின்றனர். எனவே தமிழக அரசு இத்தகைய பெருமைமிக்க இந்த நூலகத்தை தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்து புதிய நூலக கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக வாணியம்பாடியிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீனிவாசன். பொதுவாக மக்கள் பயன்படுத்துகிற அந்த நூலக கட்டணம் என்பது இங்கே சேதம் அடைஞ்சிருக்குது. அதே மாதிரி நிறைய இடத்துல சேதம் அடைஞ்சிருக்கு. இதை அரசாங்கம் தரம் உயர்த்தணும். இந்த கட்டிடங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 30, 40, 50 ஆண்டுக்கு முன்பு கட்டின கட்டிடங்களை டெமாலிஷ் பண்ணி திருப்பி புதிய கட்டிடங்களை கட்டி தரணும். அந்த புதிய கட்டிடங்களும் சேர்த்து நவீன முறையிலான நூலக வசதிகளும் ஏற்படுத்தணும். நூற்றாண்டு நூலகங்கள்ல என்ன வசதிகள் இருக்கோ அதே மாதிரியான வசதிகளை மாவட்ட நூலகத்திலும் மாவட்ட கிளை நூலகத்திலையும் நீங்க அதை உருவாக்கி தரணும். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய நூலகத்தில் நம்ம வாணியம்பாடி கிளை நூலகமும் ஒன்று. இந்த நூலகத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 13,500 புரவலர்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு சாத்தியக்கூறாக இருக்குது. இங்கே டெய்லி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 200-300 மாணவர்களுக்கு மேலே புரவலர்களாக படிச்சுட்டு புக்கு படிக்கிறாங்க, ப்ளஸ் பேப்பர் படிக்கிறாங்க, எல்லாமே படிச்சுட்டு போகிறாங்க. புக்கு வேணும்னும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க, செய்கிறாங்க. அப்படி இருக்கும் இந்த நூலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசு கொண்டு வந்த இந்த நூலகத்தை புனரமைக்கும் பட்டறிவு திறன், அந்த திறனுக்காகோசரம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிற அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா விடுவிக்கணும். விடுவிச்சா மட்டும்தான் வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய இந்த நூலகம் பார்த்தீங்கன்னா கிளை நூலகம் மிகவும் மேம்படுத்தப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கிடைக்கும். இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா உள்ள உட்காந்து பசங்க படித்தாங்க, டிஎன்பிசி எக்ஸாம்ஸு, ஐஏஎஸ் எக்ஸாம்ஸு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் புக்ஸ் கிடைக்கிறேன்னு சொல்லி வர்றாங்க இங்கே. ஆனால் இங்கே உள்ள உட்காந்து படிக்கிற டைம் எதனா விபத்து ஆனால் தான் மாதிரி தெரியுது, அதிகாரிங்க நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் அது விபத்து ஆகாத முன்னாடி எதுவும் நடவடிக்கை எடுக்க மாதிரி தெரியல. இதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டிக்கொள் என்னன்னாக்கா, எங்கெங்கோ லைப்ரரி கட்டுறீங்க, கலைஞர் பேர்லேயே கட்டுறீங்க நீங்கள். அதே மாதிரி கலைஞர் பேரில் எங்கள் லைப்ரரி ஒரு நல்லா இது பண்ணி எவ்வளோ பெரிய இடம் இருக்குது, இது கிஃப்ட் பண்ண இடம் இது. இந்த இடத்துல கட்டினாக்கா பொதுமக்களுக்கு, பசங்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறதுக்கெல்லாம் நல்லா வசதி இருக்கும். இங்கே பார்த்தோன்னா பழைய பில்டிங்கு, சீலிங் எல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்குது, தலையில் விடுற மாதிரி இது பில்டிங்கு. இங்கே ஒரு 100 பேர் டெய்லி படிக்கிறதுக்கு வராங்க, புக்ஸ் படிக்கிறதுங்க, நீட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு, மற்ற குரூப் எக்ஸாம் எல்லாம் படிக்கிறது எல்லாமே வராங்க. அது வரும்போது பார்த்தா பசங்க லேடிஸ் எல்லாம் படிக்கிறாங்க, ஜென்ட்ஸ் படிக்கிறாங்க. பில்டிங் ரொம்ப டேமேஜ் ஆகிடுது, சீலிங் எல்லாம் கம்பி தெரியுது, எப்போ விழுவுன்னு தெரியாது, ஒரு இடி இருந்தால் கூட விழுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தயவு செஞ்சு கவர்மெண்ட் இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறேன். இந்த வாணியம்பேட்டில் இருக்கிற அந்த லைப்ரரி ரொம்ப டேமேஜாக இருக்குதுங்க ஐயா, அது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. உள்ளே போயிட்டு படிக்கிறப்ப மேலே பார்க்குறப்போ கட்டணம் பில்டிங் மேலே வந்துடுற மாதிரி இருக்குது. இல்லை அந்த பில்டிங்கு பால் அடைஞ்ச பில்டிங்கு கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுங்க.